தேவனுக்கு மகிமை. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம். கர்த்தருடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக் கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:19. தேவனின் அஸ்திபாரம் உறுதியானது என்பதற்கான தெளிவான முத்திரை ஒன்று கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதுதான். பல சந்தர்ப்பங்களில் இயேசு பலரையும் அறியவில்லை என்று சொல்லும்போது, இயேசு நம்மை அறிவார் என்பது தேவனுக்கு முன்பாக நமக்கு கிடைத்த பாக்கியமே ஆகும். இயேசு அனைவரையும் அல்ல, சில சிறப்பான அனுபவங்களை பெற்றவர்களையே அறிவார். எனவே அந்த சிறப்பான அனுபவங்களை கொண்டவர்களாக மாற கர்த்தர் நமக்கு மிகவும் உதவி செய்வாராக. இந்த சிறப்பான குணங்களை ஒவ்வொன்றாக படிப்போம். முதலாவதாக, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்று நாம் படிக்கும்போது, தம்முடையவர்களை அறிவார் என்று இயேசுவும் கூறுகிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டு தன்னுடையவர்களாகும்படி பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள்தான் கர்த்தருடையவர்கள் ஆவர்கள். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை நீக்கும் ஆட்டுக்குட்டியாக உலகத்திற்கு வந்தார். அந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியின் குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற இரத்தத்தால் ஒரு கூட்டம் ஜனங்கள் மீட்கப்படுகிறார்கள். இவ்வாறு மீட்கப்பட்டு தங்களை பெயர் சொல்லி அழைத்தவரின் புண்ணியங்களை அறிவிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகிய சொந்த ஜனங்களே தேவனுடையவர்கள் ஆவார்கள். நல்ல மேய்ப்பரான இயேசு தாம் அறிந்திருக்கும் தம் ஆடுகளுக்காக தம் ஜீவனை கொடுக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறவர்கள்தான் இயேசு அறிந்திருக்கும் இயேசுவின் ஆடுகள். மத்தேயு 1 இயேசு தம் ஜனங்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆகையால் இயேசுவின் சிலுவை மரணத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பையும் பெற்று மீட்கப்பட்டதினால் நாம் இன்று தேவனுக்கு உரியவர்களாகவும் தம்முடைய சொந்த ஜனமாகவும் தேவனால் அறியப்பட்டவர்களாயிருக்கிறோம். எல்லா அநீதியும் பாவம் என்பதால் பாவ மன்னிப்பை பெற்று கர்த்தருடையவர்களாகி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டவர்கள் எல்லா அநீதியிலிருந்தும் விலக வேண்டும். அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று இயேசு கூறுகிறார். பின்னர் நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் என்று விளங்கும்படிக்கு நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். அதாவது, கர்த்தர் தம்முடையவர்களை முடிவு பரியந்தம் நேசிக்கிறார். எனவே நாம் இயேசுவின் அன்பிலும் நிலைத்திருக்க வேண்டும். இதற்காக இயேசு பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்தது போல இயேசுவின் கற்பனைகளை கைக்கொண்டால் நாம் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க முடியும். மேலும் என்னாகமம் 16 கர்த்தர் தம்முடையவர்கள் யார், தம்மண்டையிலே சேரக்கூடிய பரிசுத்தமானவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தும் போது அவர் தெரிந்து கொள்ளுகிறவர்களை தம்மிடம் சேர்த்து கொள்வார் என்று அவர் கூறுகிறார். தெரிந்து கொள்ளுகிறவனுடைய அடையாளமாக கர்த்தர் வெளிப்படுத்துவது துளிர்த்து பூ பூத்து கனி கொடுக்கும் அனுபவமாகும். நாம் கனி கொடுப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எனவே நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். மட்டுமல்ல, அந்த கனி பரிசுத்தமாகுதலும் ஆக வேண்டும். அப்போது நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தரோடு கூட சேர்ந்து அவருடையவர்களாக அவரோடு கூட வசிக்க முடியும். இயேசு நமக்காக நித்தியத்தில் ஆயத்தப்படுத்தும் இடத்திலும் அவரோடு கூட இருக்கவும் முடியும். இரண்டாவதாக, யோவான் 10 இயேசு தம்முடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின்பற்றுகிறார்கள். இயேசு தம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவர்களையும் இயேசு கட்டளையிடாத காரியங்களை செய்கிறவர்களாகிய அக்கிரமத்தை செய்கிறவர்களையும் நான் ஒரு காலும் அறியவில்லை என்று கூறுகிறார். முடிவு பரியந்தம் கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றுபவர்களே இயேசுவோடு அதிகாரத்தை பெற்றும் ஆட்சி செய்தும் அவரோடு கூட வாசம் பண்ணுகிறவர்களாயும் இருப்பார்கள். இயேசு தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்த்து 12 சிங்காசனங்களில் அவரோடு கூட அமர்ந்திருக்கும் அவருடைய அப்போஸ்தலர்களிடம் இந்த குணாதிசயங்களை காண்கிறோம். சீஷர்களில் பலர் இயேசுவின் உபதேசம் கடினமானது என்று கூறி ஏற்றுக்கொள்ள முடியாமல் பின்வாங்கி போனவர்களாய் அவரை பின்பற்றாமல் போனார்கள். ஆனால் 12 பேரும் அவருடைய வார்த்தைகள் நித்திய ஜீவனின் வசனங்கள் என்று கூறி இயேசுவை விட்டு பின்வாங்கி போகாமல் முடிவு வரை அவரை பின்பற்றினார்கள். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்பவர்களே விழுந்து போகாமல் நிலைத்திருப்பார்கள். ஆகையால் நாம் கர்த்தருடைய வழியை விட்டு சாயாமல் அதை கைக்கொண்டு அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு பின்வாங்காமலும் அவருடைய வாயின் வார்த்தைகளை நமக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக பாதுகாத்து ஜீவிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும்.
நல்ல மேய்ப்பரான இயேசுவின் சத்தத்தை கேட்டு அவரது அடிச்சுவடுகளை தொடர்ந்து அவரை பின்பற்றிக் கொண்டு அவருடையவர்களாக மாற்றப்பட்டு இயேசு நம்மை அறிகிற அனுபவம் நமக்கு உண்டாக கடவது. மூன்றாவதாக, கர்த்தர் நல்லவரும் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையுமானபடியால் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நமக்கு நல்லவர், நம்முடைய இக்கட்டுகளில் ஏற்ற துணையுமானவர். ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். நாம் உண்மையிலேயே கர்த்தரிலேயே அடைக்கலம் புக வேண்டும் அல்லது கர்த்தரையே நம்ப வேண்டும். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் மனிதனை நம்பி மாம்சத்தை தன் புயபலமாக்கி தன் இருதயத்தை கர்த்தரிடமிருந்து விலக்குகிற மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். ஆனால் அடுத்த வசனத்தில் கர்த்தரை நம்பி கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். உறுதியான இருதயத்துடன் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். இருமனமும் சந்தேகமும் உள்ளவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஏனெனில் அவர்கள் நிலையற்றவர்கள். ஆனால் கர்த்தர் அறிகிறவர்களையும் அவருடைய கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறதும் தம்மை பற்றி உத்தம இதயத்தோடிருக்கிற கர்த்தரை நம்புகிறவர்களேயே ஆகும். அவர்களுக்காக கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஆகையால் உன்னதமானவருடைய மறைவிலிருந்தும் சர்வ வல்லவருடைய நிழலில் வசித்துக் கொண்டும் நாம் அடைக்கலம் புகும் கர்த்தரை பற்றி எப்போதும் கர்த்தர் நமக்கு அடைக்கலம், கோட்டை, என் தேவன், நாம் நம்பியிருக்கிறவரும் என்று கூறுவோமாக. நான்காவதாக, இயேசு தாம் தெரிந்தெடுத்தவர்களை அறிந்திருப்பதாக கூறுகிறார். நாம் இயேசுவை தேர்ந்தெடுக்கவில்லை, இயேசுவே நம்மை தெரிந்தெடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இரக்கம் மிகவும் பெரியதாயிருப்பதினால் அவருடைய மிகுந்த கருணையும் இரக்கமுமே இந்த அற்புதமான அனுபவத்திற்கு கர்த்தரால் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம். நம்முடைய கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தின் மூலம் கிருபையால் அவருடைய ஈவினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். நாம் பைத்தியமானவர்களும் பலவீனமானவர்களும் இழிவானவர்களும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் இல்லாதவர்களுமாயிருந்தபோது கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தது நாம் அவருக்கு முன்பாக பெருமைப்படாதிருப்பதற்காகவே. எனவே நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை அறிந்து நாமும் அதற்கேற்றவாறு வாழ்வோமாக. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நாம் உலகத்தாரல்லாமல் வாழ்வதற்காக தேவன் நம்மை உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்தார் என்று இயேசு கூறுகிறார். இயேசு உலகத்தான் அல்லாதது போல நாமும் உலகத்தாராக இருக்கக்கூடாது என்பதற்காகவே ஆகும். எனவே நாம் இந்த உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷம் தரித்திராமல் ஜீவிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்பது உலகத்தால் கரைபடாமல் நம்மை காத்துக்கொள்வதாகும். எனவே நாம் இந்த உலகில் வாழும்போது இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி வாழ்வோமாக. மீண்டும் யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு நம்மை தெரிந்தெடுத்தது நாம் கனி கொடுக்கும்படியாகவும் நம் கனி நிலைத்திருப்பதற்காகவும் என்று அவர் கூறுகிறார். கனி கொடுக்காதவர்களை கர்த்தரே நீக்குவார் என்பதே உண்மையாகும். கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிப்பில் கனி தரும் விருட்சங்களை முளைப்பிக்கும் போது விதையுடன் கனி கொடுக்கும் மரங்களை சிருஷ்டித்தார். எனவே நாம் கனி கொடுக்காத மரங்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வசனமாகிய விதையுடைய பழ மரங்களாக, தேவனுடைய வார்த்தையின்படி கனி கொடுக்கும் மரங்களாக நாம் மாற வேண்டும். பயிரிடுகிறவராகிய நம் கர்த்தர் பூமியின் நற்பலனுக்காக காத்திருக்கிறார் என்பதை அறிந்து நாம் நம் ஆண்டவரில் நிலைத்திருப்பதால் மிகுந்த பலனளிக்க முடியும். மேலும் நம் கனியும் நீடித்து நிலைத்திருக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். பழையவைகளும் புதியவைகளுமானதொன்றும் வீணாகாமல் சேகரித்து வைத்தவர்களாக, எல்லா அருமையான கனிகளையும் உடையவர்களாய் அவற்றை சேகரிக்க வரும் நம் கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்போமாக. கர்த்தருடைய உறுதியான அஸ்திபாரமாகிய அவருடைய நித்திய நோக்கம் உறுதியாக நிற்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை தெளிவாக அறிவார். ஆகையால் அவர் வரும் நாளில், கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தின் நாளில் வெளிப்படும்போது, அவர் தம்முடைய பொக்கிஷங்களை சேகரிக்க வரும்போது நாம் அவருடையவர்களாக அவரிடத்தில் சேர்க்கப்படுவோம். நம் தேவனாகிய கர்த்தர் நம் அனைவருக்கும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக.